நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். இப்போ நீங்கள் பார்த்த பிளேஸ் ஊட்டியிலேருந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஊட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இந்த பிளேஸு. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மக்கா, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி கரெக்டாக டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்புன பிளேஸ் ஊட்டி உதகமண்டலம். இந்த ஊட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த கேரிங் ஹில்ஸ் தாங்க நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருக்க பிளேஸை நான் எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான பிளேஸ் வந்திருக்கு. அதே மாதிரி எங்கள் பழைய கேங்கு ஒன்று சேர்ந்துருக்கு. ஏன்னா நாங்கள் ட்ரிப் போனால் ஒரு 4 பேர் தான் போவோம். ஆனால் இந்த டைம் 10 பேர் வந்திருக்காங்க. அதுவும் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ மக்கா என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இந்த பிளேஸ் போகிறது ஊட்டியிலிருந்து நம்ம தங்காடு வழியாக போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஏன்னா இது மான்சூன் சீசன் வேறு. எங்கள் வண்டியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் மெயின் ரோட்லேயே இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும். ஸோ இது பார்க்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் பைக்கில் போனீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துடும். இந்த பிளேஸில் அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இது மான்சூன் சீசன் வேறு. ஸோ சேஃப்டிக்கு இந்த மாதிரி ரெயின் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜென்ஸ் இருக்கா? இங்கே டாய்லெட் வசதி இருக்குது. ஸோ ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனியாக. ஸோ அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நாங்கள் அப்படியே பேசிகிட்டே உள்ளே என்ட்ரு ஆகும்போது எங்களை வரவேற்றது இந்த கரடி. ஸோ நல்லா உத்து பார்த்தா கரடி பொம்மை. மக்கா என் பின்னாடி வந்து கரடி இருக்கார். கரடி ஐயா, கரடி ஐயா. கரடிக்கு ஏதோ ஒரு பாட்டு வரும் சின்ன வயசில். கரடி 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 அங்கிள், கரடி அங்கிள். அண்ணா அண்ணா என்னை விட்டுட்டு போகிறாண்ணா. எங்களை ஸ்டார்டிங்கில் வரவேற்ற கரடி அங்கிள் கூட கொஞ்சம் பேசிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் லேட் ஆகுதுன்னு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இது பொருளிலக்க மையம்.
ஸோ இது உள்ளே போய் அது வழியாக அவுட் ஆயிடலாம். இதெல்லாம் ரியலான மான் கொம்பு. இது புள்ளிமானோட மான் கொம்பு, இது வரையாடோட மான் கொம்பு. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, பொம்மை தான். இது வந்து ஏர் வந்து ஒரிஜினலாமா. ஸோ உள்ளே இருக்க பொம்மை தான் கோழி, மற்றபடி முடியெல்லாம் ஒரிஜினல் தான். மான், சிறுத்தை. இதுவும் சிறுத்தை தான். ஒரு அற்புதமான படைப்பு தான். இங்கே வாங்க, புலி படுத்திருக்கு. இதுக்கு சைக்கிள் வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே அதுவும் புதுசாக சைக்கிள் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த சைக்கிள் தெரில, நான் என்னோடய சைக்கிள் மாதிரி இருக்குங்க. ஸோ இது அந்த மேப்பு. இது என்னது, நீலகிரி சவுத். நீலகிரிஸில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அப்படியே லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. பிளேஸ் இன் ஊட்டி, பிளேஸ் இன் குன்னூர். வா, அற்புதமான விஷயங்க. எஸ்டிடினா அவ்வளோதானே. நீலகிரி ஆஃப் த பாஸ்ட். ஸோ நீலகிரி பாஸ்ட் டைமில் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்க வேண்டாது. ஐயோ ஐயோ, பேய் மாதிரி சொல்ல காண்டா மாதிரி கண்ணே தெரிய. இங்கே வர மலையாடு தந்தா அந்த பிடிச்சி போச்சு போட. அது ஜோதி பிடிக்குதா இல்லையா? ஸோ இதான் கோடா ட்ரைப், கோடா வில்லேஜ். ஸோ ஊட்டியோட லாஸ்ட் வில்லேஜ் தான்.
அடுத்து இங்கே 2 விஷயம் இருக்குது. வாட்ச் டவர் ஒன்று, ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு இது வழியாக தான் போகணும். போகலாம். ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜ். இப்போ வந்து நாங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு இருக்கிற லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எப்போ வேணா விழுங்களா? என்ன வழுக்குது? நான் கேமரா விட்டுக்கிறேன். எதுவும் உடச்சிட்டு போகிறது தான். 40 ரூபா கொடுத்துருக்கோம். ஒருத்தர் சரியாக ஓட்டிட்டான். ஆந்த பொம்மையாடா அது. நான் கூட ஆந்த நினைச்சு சட்டுன்னு பார்க்கும்போது என்னடா இது பக்கத்தில் நின்று ஜூம் கைஸ் தெரியுதா கைஸ்? இதுதான் கீழே விழுந்துருமாங்க. வாங்க வாங்க வாங்க. இதுலயே நின்றீங்களா நீங்க 1 மணி நேரம்? பசியே வந்துடும் எனக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆமாம், அடுத்து சாப்பிட்றது தான். ஆமாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயாச்சுங்க. அப்படியே நம்ம சோலோவாக ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு. என்ன தேடுறாங்க? என்ன ஆசையாக கூப்பிட்றாங்க, திரும்பி பார்த்தா ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேங்க. ஃபேமிலி ட்ரிப்பில் போய் பேச்சுலர்ஸ்லாம் போய் சிக்கிக்காதீங்க, அப்போ பெரிய அவஸ்தைப்படுவீங்க. நான் இந்த ட்ரிப்பில் கற்றுக்கிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். ஏன்டா நீ தான். என்ன நான் தான். ஆனால் ஒன்றுங்க, இவங்களாம் வந்தனால தான் ஊட்டியில் இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டே நான் விசிட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா நீங்களே பாருங்கள் இந்த அழகை.
ஸோ இந்த வெதர் கண்டிஷனில் செம்மையாக இருக்குது. குளிருக்கு என் வாயை உலர்றதுன்னா வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. அது அந்த பெரிய பெரிய மரத்தில் பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சு அவ்வளோ க்ரீன்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. சில நேரத்தில் பைத்தியம் பிடிக்காமல் இருக்குன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் இல்லாத பிளேஸுக்கு வரணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஃபுல்லாக க்ரீன்ஃபுல்லாக தான் தெரியும் உங்களை தவிர. கருப்பாக இருக்கு கீழே. டோன்ட் கோ பியாண்ட் திஸ். அவ்வளோ போகலாமா? அப்படின்னா மஞ்சுமல் வயசு மாதிரி இதுக்கு மேலே போகாதீர்கள். நான் அந்த மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பக்கத்தில் ஜூம் இந்த மாதிரி நீங்கள் மரத்தில் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஃபீல் தரும். அவதார் ஃபீல் தரும். அவதார் சூப்பராக இருக்குல்ல? அவதார் படத்துல இருந்து புடிங்க கொண்டு நட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி பெருசாக இருக்கும் அவதார். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது வாட்ச் டவர். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு மரணதரமான வியூ வெயிட்டிங்கில் வச்சு வாட் a வியூ. இயற்கை தாயின் மடியில் பிறந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனே மனிதனை பறக்க வேண்டும் பறவையாய் பிரிந்து பிரிந்து தொலைந்து தொலைந்து மூங்கில் காடுகளே. சாரி, இது மூங்கில் காடு இல்லை, தைலக்காடு. தைலக்காடுகளே பறக்க வேண்டும் பறவையாய் பிரிந்து. ஒரு பேச்சுக்கு போகலான்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பீஸ்ஃபுல்லான பிளேஸில் எனக்கு பிடிச்ச ஒரு சாங், அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே நிலா வந்ததே பேசி பேசி நானும் காலம் கோர்க்க தோன்றும் நாவிலிருந்து வார்த்தை போத்தி கொண்டதே நதி நீரின் மேலே வெளிச்சங்கள் போலே
விழுந்தாயே விரைந்தேனே உருண்டோடினாயே. யாரின் மலை மீது யாரின் மலை சேர்ந்ததோ, யாரின் குடை வாங்கி யாரின் மனம் போனதோ, புரியாத எதுவோ மனம்தான் கேக்குதே. தினந்தோறும் அதையே மனம்தான் ஏங்குதே. சாம்பல் போலே பூவின் பாதம் வாசல் வை. தப்பா வர்றேன். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் உங்களில் நிறைய பேர் யோசிக்கிறது, என்ன இவன் மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ மற்றவங்க பிடிச்ச மாதிரி வாழ்கிறது மெச்சூரிட்டினா, அந்த மெச்சூரிட்டி என்கிட்ட டெஃபினட்டாக இல்லைங்க. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பேஸில் கொட்டி தீர்த்துருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா, சாங் பாடுறீங்க தப்பாக போயிடும், டான்ஸ் ஆடுறீங்க சொதப்பிடும். ஸோ அதெல்லாம் மற்றவங்க பார்த்தா ஏதாவது கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பேஸுக்கு வாங்க, கொட்டி தீர்த்துருங்க. யாருக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் ஒன்று, அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மெமரிஸ்க்கு. நேற்று எண்ணங்கள் யாவும் கூடியே இன்றே அர்த்தமாக்குதே. இன்றே போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாடா என் வாழ்வை வாழவே, காணாமல் மேலே போகிறேன். தீராதூரத்தை தீண்டவே இன்றே இன்றே ஆகிறேன். இப்போ நான் கடந்து வந்த பாதையை பார்க்குறீங்களா? ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ யாரும் தொந்தரவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்தேன். ஆமையா ஆமையா காட்சி ஆமை ஆமை. ஓ ஆமாம்மா, தலை இதுன்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங். கொம்பு மட்டும் இருக்கு ஆமை. ஆமாம் ஆமாம் மாதிரி இருக்குது. கொம்பு வச்சு ஆமை. ஓ அது ஒரு தலை, இது ஓட்டு மேலே கொம்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பவர் அல்டிமேட்டு. ஆமைக்கு இங்கிலீஷில் என்ன? டேர்ட்டில்ஸா? டாட்டைஸா? டேர்ட்டில்ஸ் அல்டிமேட்டு டேர்ட்டில்ஸ். நீங்கள் ஊட்டிக்கு எப்பயும் போல் பைன் ஃபாரஸ்ட்டு, தாவரவியல் பூங்கா அந்த மாதிரி போர் அடிக்க கூட்டத்தில் சுற்றாமல், ஸோ இந்த மாதிரி கூட்டமே இல்லாத பிளேஸ்க்கு வாங்க. இதுவும் எந்த வித குறைச்சலும் இல்லை. நல்லா பாருங்க, பைன் ஃபாரஸ்ட்டோட இது ஒர்த்தாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த நடக்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. சாமா பிளேஸ். ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கும்போது இவ்வளோ ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு விஷயந்தான். டிக்கெட் ஒருத்தர் நான் பார்க்கிங் ஒருத்தர் இல்லைங்க. ஆமாம். ஸோ பைக் பார்க்கிங் எவ்வளோ கட்டி? 30 ரூபாயா? ஸோ ஒரு வண்டிக்கு 30 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஸோ நாங்கள் 10 பேர் போனோம். என்ட்ரி டிக்கெட் மொத்தம் 400 ரூபா வந்துச்சு. 5 வண்டி 150 ரூபா, மொத்தம் 550 ரூபா. எல்லாம் ஷேர் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. மக்கா இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பார்க்க. குப்பை தொட்டி இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது குப்பை கொண்டு வந்தால் இங்கேயே போட்டுருங்க. ஏன்னா இது இயற்கை சூழ்ந்த ஒரு இடம், நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே கொடி ஏற்றிருக்காங்க இங்கேயும். சால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ கட்சி சால்னு நினச்சி, இது ஏதோ ட்ரெடிஷனான ஒரு வில்லேஜ் சால்.
அந்த வில்லேஜ் பேர் டொடா வில்லேஜ்னு நினைக்கிறேன். ஆடா தொடா. டொடா வில்லேஜ். பீப்புள்ஸ் இன்னும் இந்த மாதிரி ஒரு இடனான ஒரு வில்லேஜில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நடக்கும் அந்த தொடவா வில்லேஜில். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்கா, நம்ம பிளேஸை விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். நாங்கள் வந்த வழியிலே ரிட்டர்ன் ஆகாமல் நாங்கள் தங்காடு போய் தங்காடுலேருந்து குன்னூர் ஜாயிண்ட் ஆகிறோம். ஸோ ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும். வந்த வழியிலே போகிறதுக்கு இது பெட்டராகவே இருக்கும். ஊட்டியிலிருந்து தங்காடு போகிற வழியில் இந்த மாதிரி கேரட்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா டைம் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று, என்னை தவிர இங்கே யாருமே தமிழ் பசங்களே கிடையாதுங்க. ஸோ ஃபுல்லாக எனக்கு கண்ணுக்கு பட்ட வரைக்கும் இந்திக்கார பசங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க தானே ஆகஸ்ட் 15 லீவ் போடாமல் வருவாங்க. இல்லைன்னா என்னை மாதிரி லீவ் போட்டு ட்ரிப் போயிடுவாங்க. வாட் எ சீனரிக், மிஸ்மரைசிங். இங்கிலீஷில் என்ன வேர்டு இருக்கோ எல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க, மிஸ்மரைசிங். அது என்னமோ இங்கிலீஷில் வேர்டு சொல்லுவாங்க, மிஸ்மரைசிங். ஸோ மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே மக்கா, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா மட்டும் நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகே மக்கா, பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.